உங்களுக்கு ப்ளோட்டிங் ரொம்ப இருக்குதா? அப்படி நீங்க அந்த ப்ளோட்டிங்க நேச்சுரலா வீட்லயே சரி பண்றதுக்கு 5 முக்கிய டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ நெறைய பேருக்கு வந்துட்டு தொப்பை இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. பட் அது தொப்பையா இருக்காது. ப்ளோட்டிங்கா இருந்திருக்கும். அதாவது அந்த கேஸ் எல்லாம் சேர்ந்து காத்தெல்லாம் அடைச்சு போயிருக்கும். ஸோ சில நேரங்கள்ல நீங்க டாக்டர போய் கன்சல்ட் பண்ணும்போது டாக்டரே சொல்லுவாங்க. அது வந்து ஃபேட் இல்லங்க, காத்துங்க அப்படின்னு. ஸோ அந்த காத்த வந்து வெளியேற்றதுக்கு என்ன பண்ணலாம்? நம்பர் 1 ஃபெனல் சீட்ஸ் அதாவது இந்த பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா? அத நீங்க வாயில போட்டு மெல்லலாம். நல்லா டெய்லி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாயில போட்டு மெல்லலாம். இல்லன்னா வந்து நீங்க அத தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஸோ இந்த சீரகம் அப்படின்றதே வந்துட்டு அந்த வயித்துல இருக்கக்கூடிய கேஸு, காத்து எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில எடுத்துட்டு வரக்கூடியது. ஸோ டெய்லி கூட குடிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப நல்ல விஷயம் தான். நம்பர் 2 ஹெர்பல் டீஸ். அதாவது நார்மல் டீய விட இந்த தண்ணீல மிக்ஸ் பண்ற மாதிரியான ஹெர்பல் டீ பேக்ஸ்லாம் விப்பாங்க. அது என்ன அப்படின்றத தேடி வாங்கிக்கோங்க. அதுல வந்து இந்த கேமமைல் டீ, பெப்பர்மின்ட் டீ, ஜிஞ்சர் டீ, ஸ்பியர்மின்ட் டீ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வர இந்த வயித்துல இருக்கக்கூடிய ப்ளோட்டிங்லாம் வந்துட்டு கம்மியாகும். ஸ்டில் ஏதாவது உங்களுக்கு இதுல ஒத்துக்கல அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்பர் 3 ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகர் வந்துட்டு நார்மல் வினிகர் கிடையாது. இது வந்து நீங்க கடைகள்ல போய் ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு கேட்டாலே கிடைக்கும். இத வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தண்ணீல மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க குடிக்கிற பட்சத்துல இதுவுமே ப்ளோட்டிங்க சரி பண்ணுமா. சோ வயித்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா அது வந்து கேஸ ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியாவே டைரக்ட்டா போய் அட்டாக் பண்ணக்கூடியது தான் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர். அடுத்ததா ஹை ஃபைபர் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். நல்ல ஃபைபர் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பழங்கள் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அதுவுமேவும் இந்த கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு, பனானாஸ் அந்த மாதிரி நீங்க அதிகமா சாப்பிடலாம். அடுத்ததா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க. எந்திரிச்சு கொஞ்சம் நடங்க அப்படின்னு சொல்றாங்க. மூவ் பண்ணுங்க. நடங்க, ஓடுங்க, சைக்கிள் ஓட்டுங்க, ஸ்விம் பண்ணுங்க, உடம்ப அசைச்சு குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா கேஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடும். சோ இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ஸ்டில் இதுல டவுட் இருந்ததுன்னா உங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.